நண்பர்களே வணக்கம். என்னுடைய பேர் மணிவண்ணன். ஆக்சுவலாக இப்போ ப்ரெசண்ட்டில் எனக்கு 49 நடக்குது வயசு. சரியா? ஒரு 31 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எதை பற்றிலாம் இருக்குன்னா, எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது, எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது, எப்படி சம்பாதிச்ச பணத்தை மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான 3 மிக முக்கியமான விஷயம் ஆரோக்கியம். ஏன்னா ஆரோக்கியம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு பிளேஸ் யாராக இருந்தாலும். 2வது பணம், எப்படி நிறையா மணி ஏர்ன் பண்ணுறது. 3வது சம்பாதிச்ச பணத்தையும் சம்பாதிச்ச ஆரோக்கியத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி இன்னும் அதிகம் பண்ணுறது. இதை பற்றி தான் நம்ம இந்த யூடியூப் சேனலில் நிறையா பேச போகிறோம். இப்போ நான் 3 விஷயம் சொன்னேன் இல்லையா? இதை பற்றி யாருக்காவது நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா, நாங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ப்ரோக்ராம் பண்ணுறோம். தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி ப்ரோக்ராம் பண்ணுறோம். வர 21ஆம் தேதி சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம். சரியா? எங்கே இருக்குன்னா பாருங்க சொல்கிறேன். அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டபம் ரோடு, சூர்யா நகர், கோட்டூர்புரம், சென்னையில் 21ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கணும். 10, 11, 12, 1 4 மணி நேரம் இதை பற்றிய அறிவு, எஜுகேஷன், கல்வி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் 300 இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வரும்போது 300 ரூபாய் பணம் எடுத்துகிட்டு வரணும். செல்ஃபோன்லாம் சைலண்டில் போட்டுட்டு ஒரு 4 மணி நேரம் உங்களால் உட்கார முடியும். லைஃப்பில் நான் கொஞ்சம் ஆரோக்கியத்தை எடுக்கணும், நான் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு தேடிட்டு இருக்கிறேன், இப்போ சம்பாதிக்கிற பணம் பத்த மாட்டேங்குது, எக்ஸஸாக நான் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த வாய்ப்பு, ஆரோக்கியம் சம்மந்தமான வாய்ப்பு யார் தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அது சரியான களம், சரியான டைமு. 21ஆம் தேதி காலையில் இந்த மாதம் 9 மணிக்கு 300 ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு அங்கே வந்துடுங்க. என்னுடைய பெயர் மணிவண்ணன். அங்கே நீங்கள் என் பேர் சொன்னீங்கன்னா, ஆக்சுவலாக அங்கே நான் தான் ஸ்பீச் கொடுக்குறேன். சரியா? அதனால் என் பேர் சொன்னீங்கன்னா தெரியும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே உட்காருங்க. 4 ஹவர்ஸ் நடக்கும். மத்தியானம் உங்களுக்கு அங்கே உணவு வழங்கப்படும். இந்த ஆரோக்கியம் சம்மந்தமான உணவு உங்களுக்கு கொடுப்பாங்க. சாம்பிளிங் கிடைக்கும், சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பலாம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, எப்படி எக்ஸ்ட்ரா வருமானம் சம்பாதிக்கிறது. நான் இப்போ சம்பாதிக்கிற பணம் எனக்கு பத்த மாட்டேங்குது, நிறைய தேவைகள் ஆயிடுச்சு, நிறையா கடன் ஆயிடுச்சு, நிறையா கமிட்மெண்ட்டு, வர்ற பணம் எங்கே வருது எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் லைஃப்பில் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டைமில் 90லேருந்து 95% மக்கள் இருப்பாங்க. எக்ஸாக்டாக நானும் அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கேன். ஸோ அது என்னாலையும் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நம்ம அந்த பாதையை தான் கடந்து வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி நான் இருக்கிறது வேர்ல்டில் டாப் 1% மாத வருமானம் எவ்வளோன்னு நீங்கள் கூகுளில் கேட்டிங்கன்னா சொல்லிடு. சரியா? அந்த டாப் 1%ல் நான் இன்றைக்கி இருக்கேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி தான் நானும் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடியெல்லாம் நிறையா உழைப்பு இருக்குது, நிறையா கஷ்டம் இருக்குது, சரியான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். ஏன்னா எல்லாருமே உழைக்கிறோம், எங்கே உழைக்கிறேங்கிறது தான் மேட்ரு. ஸோ அந்த வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நான் நிறையா கற்றுக்கிட்டேன், நிறையா நான் என்னை மாற்றிக்கிட்டேன். திரும்ப நான் ஒரு 10லேருந்து 15 மணி நேரம் உழைக்கிறோம். இந்த மாதிரி நான், ஒய்ஃபு எல்லாம் உழைச்சி இந்த மாதிரி நாங்கள் மேலே வந்திருக்கோம். நிறையா திறமைகளை வளர்த்திருக்கோம். அந்த தொழிலுக்கு தேவையான அடிப்படையான திறமைகள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை கற்றுக்கிட்டு அதை திரும்ப பண்ணி ஸ்கில்ஸை மாஸ்டர் பண்ணி இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒரு சாதாரண எப்பவுமே பாட்டம் ஆஃப் தி பிரமிடில் இந்த கீழே இருக்கிற மக்களை நம்ம மேலே கொண்டு வரதுக்கு நமக்கு என்னென்ன தெரியுமோ, நம்ம என்னெல்லாம் பண்ணமோ, என்ன மனநிலை, உடல்நிலை, பொருளாதார நிலை, அதெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த சேனலே ஆரம்பித்து பண்ணுறோம். சரியா? ஸோ இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நான் பேசி முடிக்கும்போது இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வைக்கிறதுக்கு வற்புறுத்து. சரியா? சரி, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம்.
நானாக பேசிக்கிட்டு இருக்கிறத விட யாராவது ஒருத்தர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை புரிய வைக்கலாம். இன்றைக்கே எல்லா விஷயத்தையும் புரிய வைக்க முடியாதுன்னா முடியாது. ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் கற்றுக்கலாம். உங்கள் பிரச்சனைகளுக்கு நிறையா தீர்வு வந்துட்டு இதில் கிடைக்கும். சரியா? சரி, சொல்லுங்கள் தம்பி, உங்கள் பேர் என்ன? என் பேர் சத்தியமூர்த்திங்கண்ணா. நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன். இப்போ என்ன வயசு? எனக்கு வந்து இப்போ 34 ஆக போகுது. 34. நீங்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது என்ன வயசு? நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ டிரைவராக இருக்கேன். எவ்வளோ ஒரு மாதம் சம்பாதிக்கிறீங்க? மாதம் ஒரு இப்போ வந்து 28 ரூபா. சரி, சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வருமானம் என்ன? அப்போ என்ன வேலை முத ஆரம்பிச்சிங்க? டெய்லரிங் வேலைக்கு போகணும். டெய்லர் பண்ணீங்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கற்றுக்கிட்டு தான் பண்ணேன். ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது அப்படியே கற்றுக்கிட்டு அப்படியே டெய்லர் ஆனீங்க. எவ்வளோ நாள் கற்றுக்கிட்டீங்க? அது எப்படி ஒரு 1 இயர் இருக்காரு. 1 இயர். நல்லா கவனிச்சுக்கிங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டெய்லரிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில்லு, டிரைவிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில்லு. ஒரு ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்காம அதை திரும்ப திரும்ப பண்ணாமல் நீங்கள் அதை மாஸ்டர் பண்ண முடியாது. 10,000 hours ஈக்குவல் டு மாஸ்டர். அதாவது டெய்லர் பண்ணாலும் சரி, டிரைவிங் பண்ணாலும் சரி, சமையல் பண்ணாலும் சரி, புரோட்டா மாஸ்டர்னு சொல்கிறோம், எது நீங்கள் பண்ணாலும் அதில் 10,000 மணி நேரம் உழைப்பு போட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணினா தான் அதை மாஸ்டர் பண்ண முடியும். அதை மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த தொழிலில் அதில் வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்கில்லில் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். சரியா? சரி, டெய்லர் தொழில் எவ்வளோ நாள் பண்ணீங்க? அது ஒரு 2-3 வருஷம் கற்றுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறமேட்டுக்கு வந்து அதில் ஒன்றும் பெருசாக வருமானம் வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வண்டி ஓட்டுறது கற்றுக்கிறதுலாம். சரி, எவ்வளோ பெருசாக வருமானம்னா எவ்வளோ வந்துச்சு? ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா 300-400 ரூபாய்க்கு தான். சரி, அப்போ உங்களுக்கு என்ன வயசு? அப்போது எனக்கு ஒரு 17 வயசு. 300-400 ரூபா பணம் கிடைக்கணும்னா நீங்கள் எவ்வளோ நேரம் தைக்கணும்? காலையிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் தைக்கணும். அப்படின்னா நம்ம மக்களுக்கு புரியாது. சரியா? மணிக்கணக்காக சொல்லணும். ஒரு 10 மணி நேரம், 15 மணி நேரம் அப்படி. காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? காலையில் ஒரு 9 மணிக்கு ஆரம்பிப்போம். நைட்டு ஒரு 8-9 மணி வரைக்கும். 9 மணி. காலையில் 9, நைட்டு 9னா 12 மணி நேரம் உழைப்பு. நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு என்ன தைச்சிங்க? ஷர்ட் தைச்சிங்க. பாருங்கள், டெய்லரிங் தொழிலாக இருந்தாலும் அடிப்படையாக செஞ்சோம்னா அதில் பெருசாக வருமானம் வராது. அதில் எது டிமாண்டு? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு சூட் தைக்கிறது. இப்போ லேடிஸாக இருக்கீங்க, ஒரு மாங்காய் தேங்காய் போடுறது, ஓரம் அடிக்கிறது, கொஞ்சம் நல்லா வந்து டிசைன்ஸ் கற்றுக்கிட்டு அதை வந்துட்டு பண்ணுறது, அந்த மாதிரி டிமாண்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஹையஸ்ட்டு கிடைக்கும். 12 மணி நேரம் உழைப்பு. ஆனால் அந்த 12 மணி நேரம் உழைப்பை நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் போடுறோம், எந்த வாய்ப்பில் போடுறோம், நான் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுறது தான். நம்ம போடுற உழைப்புக்கு எவ்வளோ பணம் அங்கேருந்து வருது, இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். யூஸ்வலான விஷயங்களில் நீங்கள் போனீங்கன்னா, இப்போ யூஸ்வலான விஷயங்கள்லாம் என்ன தெரியுமா? எல்லார் மைண்ட்லேயும் வரும். என்னென்னா, யூடியூப் சேனல். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம், ஒரு டெய்லர் தொழில் ஆரம்பிப்போம், ஒரு ஹோட்டல் கடை பண்ணுவோம், ஒரு டீ கடை பண்ணுவோம். இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒரு சில தொழில் பார்த்தா நிறையா பேர் பண்ணுவாங்க. பேக்கரி ஆரம்பிப்போம், டீ கடை, இந்த மாதிரி நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்கள் ஊரில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா உங்கள் கடை மட்டும் இருந்ததுன்னா 1000 பேரும் உங்கள் கஸ்டமர். மளிகை கடை, டீ கடை, டெய்லர் கடை, இதெல்லாம் பார்த்தா எல்லார் மைண்ட்லேயும் வரும், எல்லாரும் அதான் பண்ணுவாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு டீ கடைன்னு எடுத்தால் 1000 பேர் இருக்கிற ஊரில் குறைஞ்சபட்சம் ஒரு 10லிருந்து 50 டீ கடை ஆயிரும். அப்போ அந்த 1000 கஸ்டமரை அந்த 10 கடை 50 கடை டிவைட் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போ உங்கள் வருமானம் கீழே வந்துடும். ஸோ எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நம்ம வந்துட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா வருமானம் சம்பாதிக்கணும்னா மார்க்கெட்டில் அந்த தொழில், அந்த ஸ்கில்லு டிமாண்டில் இருக்கணும். அப்படி டிமாண்ட் இருந்தால் தான் உங்கள் வருமானம் அதிகம் இருக்கும். இப்போ இவர் டெய்லர் ட்ரை பண்ணார், 12 மணி நேரத்துக்கு 400 ரூபா தான் கிடைக்குது, அவ்வளோதான் கிடைக்கும். ஏன்னா நிறைய டெய்லர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி மனித உழைப்பு அதிகமாக யார் போடுறாங்களோ அவங்க மார்க்கெட்டில் டிமாண்டு. உதாரணத்துக்கு அயர்ன் பண்ணுறவங்க, டெய்லரும் இருக்காங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்க, எலக்ட்ரீஷியனு, ப்ளம்பரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா பயங்கர டிமாண்டு. ஏன்னா
அது மாதிரி செய்யறதுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆள் இல்லை. ஸோ அதனால தான் அவங்களாம் இன்றைக்கி பர் டே வந்து 1000 rupees 2000 rupees ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அதுவும் ஒரு ஸ்கில்லு. இப்போ எலக்ட்ரீஷியன் நம்ம ஈஸியாக சொல்லலாம், ஆனால் கனெக்ஷன் மாற்றி கொடுத்தா எல்லாம் போகிஞ்சிடும், நீங்களும் ஷாக் எடுத்து போக வேண்டியதான். ஸோ அதையும் லேர்ன் பண்ணணும், அதை 10,000 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னா அது லுக் அண்ட் கார்னர் எவரி இன் டீட்டெயில் தெரியும் போது நீங்கள் மாஸ்டராகவும் எக்ஸ்பர்ட்டாகவும் ஆக முடியும். சரி, அப்புறம் லைஃப் ஜேர்னி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் எனக்கு பத்தலைங்கிறதுனால நான் வந்து டிரைவிங் கற்றுக்கலான்னு சொல்லி. ஏன் பத்தலை? 12,000 வருதா? ஏன்னா எனக்கு அது பத்தலைண்ணா. ஏன் பத்தலைன்னு மக்களுக்கு சொன்னா தான் புரியும். பத்தலைன்னா நான் பேச்சுலர் இருக்கும் போதே எனக்கு வந்து அந்த காசு வந்து எதுக்கும் கட்ட முடியல. எல்லாம் எதுக்கு கட்ட முடியல? கடனுக்கு, வீட்டுக்கு. இப்போ கவனிங்க, கடன் ஒரு வார்த்தையை பற்றி சொல்கிறாரு. இந்த கடனை பற்றி நான் வருஷக்கணக்காக பேசி ஆகணும். ஏன்னா இவர் என்னென்னலாம் பாதையை சொல்கிறாரோ அந்த பாதையில் நீங்களும் இருக்கீங்க, நானும் இருந்து வந்திருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு கடன் கிடையாது, 0வில் நெல்லில் இருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்களாம் வெயிட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், ஓவர் நைட்டில் ஆக முடியாது, சரியா? பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் ஒரு ஸ்கில்லு. சிம்பிளாக இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் கடனை கட்டி முடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு தம்பு ரூல், பிரின்சிபிள், ஃபிலாசபி, ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே நிற்கிறது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணணும், கடன் வாங்கிறத நான் நிறுத்த போகிறேன். அடுத்த நிமிஷம் எனக்கு இப்படி ஆனாலும் நான் இனிமேல் கடன் வாங்க போகிறதில்ல அப்படின்னு என்றைக்கு நீங்கள் முடிவெடுத்து ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டு ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே நிற்கிறீங்களோ, அதை நீங்கள் லைஃப் டைம் கேரி பண்ணுறீங்களோ, அப்போ தான் நீங்கள் கடன்லேருந்து வெளியில் வர்றதை தடுக்க முடியும். சரியா? இந்த கடன் சப்ஜெக்ட் பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். எப்படி கடன் ஆச்சு? நான் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணேன். குடும்பம் கிடையாது, இல்லை அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஃபேமிலி கிடையாது, கரெக்டாக? பெருசாக கமிட்மெண்ட் கிடையாது. உங்கள் தேவை, உங்கள் உணவு, உங்கள் உடை, அவ்வளோதான். ஆனால் ஏன் கடன் ஆச்சு? நான் அப்போல்லாம் வந்து ஒரு பீஸ்க்கு வந்து 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் நான் தருவாங்க. ஷர்ட் தைச்சா 300-400 ரூபா சம்பாதிக்கணும்னு சொன்னீங்களே. மாசமாவே சாயந்தரம் வரைக்கும் தைச்சினாவே 300-400. ரைட்டு தம்பி, சாயங்காலம் வரைக்கும் தைச்சா 300 ரூபா, ஒரு மாதத்துக்கு 9,000 ரூபா. நீங்கள் சொல்கிறது எந்த வருஷம்? எதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயிலாக கேட்குறேன்னா அதெல்லாம் மக்களுக்கு புரியும், அவங்களுக்கு வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அவங்களும் வந்து உன்ன மாதிரி என்ன மாதிரி அதிலிருந்து வெளியே வரணும். அது 2007 2006 அப்போ 2006 9,000 காசுங்கிறது பெருசாக பத்தல, கரெக்டா? சரி, 9,000 காசு நீங்கள் சாப்பிடணும், ட்ரெஸ் போடணும், உங்கள் தேவைகள், அவ்வளோதான். அதுக்கே பத்தலையா? ஆமாண்ணா, அப்போல்லாம் வண்டி வாங்கணும்னு ஆசைலாம் இருந்தது. அதெல்லாம் சரி கொஞ்சம் கவனிங்க, எல்லார் வாழ்க்கையிலுமே சின்ன வயசில் நம்ம ஜென்ஸாக இருந்தால் இந்த 2-3 விஷயத்தில் திரும்ப பணத்தை போட்டுருவோம். ஃபஸ்ட்டு வந்து மெஷினரிஸ், பைக்கு, காரு, இந்த மாதிரி. ரெண்டாவது வந்து எலக்ட்ரானிக்ஸ், செல்ஃபோனு, அந்த மாதிரி விஷயங்களில் பணத்தை போட்டுருவோம். இது வந்து ஒரு ஜென்ஸ் சைக்காலஜி. என்னென்னா, நீங்கள் 2 குழந்தைய கடைக்குள்ளே அனுப்புங்க. ஒரு குழந்தை ஆண் குழந்தை, ஒரு குழந்தை பெண் குழந்தை. இந்த ஆண் குழந்தை என்ன பொருள்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியும், பெண் குழந்தை என்ன பொருள்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியும். அதோட நேச்சர் அந்த மாதிரி இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டாபிக்லாம் வருது நம்மளதில், பின்னாடி நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தைக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸு, அவங்க ஏன் பெருசாகி கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள நிறையா கருத்து வேறுபாடு வருது, இதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம். ஆனால் எல்லாருமே அந்த பாதையில் தான் வருவோம். ஜென்ஸ் அப்படின்னாவே பைக்கு, காரு, இது மேலே ஒரு பெரிய அட்ராக்ஷன் போகும். அந்த மாதிரி அவரும் சிக்கியிருக்காரு, நானும் சிக்கி சீரழிஞ்சிருக்கேன். சரி, அதனால் இது வந்துட்டு இன்னொரு விதமாக நம்ம பேசலாம். மேபி நீங்கள் சின்ன வயசில் இருக்கிறவங்க யாராவது நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு யாரும் இந்த மாதிரி சொல்லி கொடுக்க ஆள் இல்லை, ஒரு விஸ்டம் வேணால் பிடிச்சிக்கோங்க. சமுதாயத்தில் நீட்ஸு, வாண்ட்ஸு, தேவைகள், ஆசைகள்னு 2 போர்ஷன் இருக்குது. தேவைங்கிறது நமக்கு ரொம்ப மஸ்ட்டு. சாப்பாடு, உணவு, உடை, இருப்பிடம், இதெல்லாம் தேவை. வாண்ட்ஸு, ஆசைகள் அப்படிங்கிறது நமக்கு மேக்சிமம் பார்த்தா அந்த ஆடம்பரத்தில் நம்ம ஆசைகளில் போய் சிக்கி சீரழிவோம். ஸோ நீங்கள் எப்போ ஒரு பொருள் வாங்கணுன்னாலும் சரி, ஒரு விஷயத்தை செய்யணுன்னாலும் சரி, தீர்க்கமாக யோசித்து இது நம்ம தேவையா, இது நம்ம ஆசையா, இந்த தேவைக்காக நம்ம வாங்கினா நம்ம பொழிச்சிக்கலாம்.
ஆசைக்காக வாங்கினீங்கன்னா ஒரு காலத்தில் வாரன் பப்பட் சொல்கிற மாதிரி நீங்கள் ஆசைக்காக வாங்கின பொருட்களை நீங்கள் காப்பாற்றுறதுக்கோ கையிலிருந்து போகாமல் இருக்கிறதுக்கோ அல்லது போனாலும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கோ இந்த தேவைகளுக்காக இருக்கிற பொருட்களை விற்க வேண்டிய சூழ்நிலைலாம் வரும். ஸோ நீங்களும் இதை பிடிச்சிக்கணும், உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும். ஆசைகள் தேவைகள், தேவைகள் ஆசைகள். தேவைகள் பண்ணலாம், ஆசைகள்னால் நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லி கொடுக்குறேன், அதுவும் நம்ம எல்லாம் சமுதாயத்துலேருந்து கற்றுக்கிட்டது தான். ஆசைகள் அப்படின்னா தள்ளி போடு, ஒரு 3 நாள் கழித்து நம்ம இதை பண்ணலாம், ஒரு 3 மாதம் கழித்து நம்ம இதை பண்ணலான்னு தள்ளி போட்டிங்கன்னா நீங்களே அது வேண்டான்னு விட்டுருவீங்க. ஆனால் அவசரப்பட்டு சிக்கி போய் அது உள்ளே சிக்கி ஒரு தடவை அனுபவம் எடுக்கலாம். ஆனால் அதையே அனுபவமாகவே வாழ்நாள் பூரா எடுக்காதீங்க. ஏன்னா நான் ஒரு ஸ்டேஜில் அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போ நான் நினச்சா என்ன வேணாலும் பொருள் வாங்க முடியும், ஆனால் நான் வாங்குறதில்ல. ஏன்னா நான் இந்த ஆசைகள் தேவைகள் பார்க்குறேன், தேவையா ஆசையா? சரியா? நீங்கள் இப்போ எந்த லைஃப் சுச்சுவேஷனில், சூழ்நிலை, மனநிலை, பொருளாதார நிலை, உடல்நிலையில் இருந்தாலும் சரி, ஆசைகள் தேவைகளை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி கற்றுக்கணும். அவர் ஆசைகளுக்கு இடம் கொடுத்ததுனால கடன் ஆகுது, கடன் ஆனதுனால நிறைய காசு பத்தாமல் போகுது. ஒன்ஸ் நீங்கள் கடன் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காகவும் உழைக்கணும், இன்னொரு ஆளுக்காகவும் உழைக்கணும். அந்த இன்னொரு ஆள் ஒன்றும் பெருசாக உழைப்பு போடல, நம்மக்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்றாங்க, அந்த பணம் அவருக்கு பணம் சம்பாரித்து கொடுக்குது. அது பேங்காக இருக்கலாம், பர்சனாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, அந்த சிஸ்டத்துக்குள்ளே போய் சிக்கி சீரழியாது. சரியா? ஆசைகள் தேவைகள். கடன் ஆயிடுச்சு, அதனால் உங்களுக்கு காசு பத்தலை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது வருமானம் வர மாதிரி வாய்ப்பை தேடுவோம் அப்படின்ட்டு வராரு. இது எல்லாருக்கும் தோணும். நீங்கள் ஒரு நிரந்தரமான வேலையில் இல்லை, நீங்கள் ஒரு ஃபிக்ஸடு ஜாப்பில் இல்லை, நல்ல கம்பெனியில் இல்லை, கவர்மெண்ட் ஜாப்பில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தோணும். இருந்தீங்கன்னா அதையும் உங்களால் விட்டுட்டு வர முடியாது. அங்கே இருந்துக்கிட்டே ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு எங்ககிட்ட வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். இப்போ நீங்கள் டெய்லர்லேருந்து டிரைவர் ஆகிட்டீங்க. டிரைவரில் எவ்வளோ சம்பளம்? டிரைவரில் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தால் 3000 வந்துச்சு. மாதம் 3 ட்ரிப்பு போயிட்டு அங்கே விட கொஞ்சம் அதிகம் கிடைக்குது, அதிகமாக கிடைக்கும். சரி, அதனால என்ன பண்ணால் அங்கே போயிட்டு காசுலாம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் எல்லாம் இது பண்ணி. அந்த டிரைவர் ஆனது எந்த வருஷம்? அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. நான் கரெக்டாக 10 வருஷத்துக்கு முன்னாடி டிரைவரு. எவ்வளோ சம்பளம் அப்போ? 9000. 9000 சம்பளம். 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போவும் நீங்கள் டிரைவரு. இப்போ எவ்வளோ சம்பளம்? 28000. 28000 ரூபா. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்கில்லு, நல்ல ஸ்கில்லு தான் டிரைவருங்கிறது. லைஃப் இஸ் ஆல் அபவுட் சாய்ஸஸ். நம்ம எதை சூஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பூமி, பஞ்சபூதங்கள் சொல்கிறோம் இல்லையா, பஞ்சபூதங்கள் நம்ம எல்லாருக்குமே பொது. ஆனால் ஏன் நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குன்னா நம்மளுடைய சாய்ஸஸ். நம்ம எதை சூஸ் பண்ணோம், எதை தேர்ந்தெடுத்தோம். 10 வருஷம் உழைச்சிருக்காரு, கண்ணை முழிச்சு நைட்லலாம் வண்டி ஓட்டியிருப்பீங்க, தூக்கம்லாம் வந்திருக்கும், அதையும் மீறி ஓட்டியிருப்பீங்க. டிரைவராக இருக்கும்போது அவங்க நம்மளை சரியாக வேல்யூ பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, எல்லாம் வேறு வேலையெல்லாம் கூட செஞ்சுருப்பீங்க. ஆனால் 10 வருஷம் உழைச்சிருக்கீங்க, பிடிச்சது டிரைவிங் ஓட்டுறது பிடிச்சிருக்கு. சரி, 10 வருஷம் முடிச்சிட்டாரு. ஆனால் 9000லேருந்து ஒரு 3 மடங்கு சம்பளம் அதிகமாக இருக்குது. ஒரு 27-28,000 ரூபா இருக்குது. நான் இதைத்தான் சொல்ல வரேன் திரும்ப ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் போடுற டைமுக்கு, நீங்கள் போடுற உழைப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் வருது. இதுக்கு பேர் ஆக்டிவ் இன்கம். நான் சொன்னேன் நீட்ஸு, வாண்ட்ஸு. இப்போ நான் சொல்கிறது ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம். 10 வருஷம் உழைச்சா இந்த 10 வருஷம் உழைச்சதுக்காக நமக்கு ஏதாவது பணம் வருமா பின்னாடின்னு பார்த்தா, கவர்மெண்ட்டில் 2004க்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணிருந்தா உங்களுக்கு இந்த பென்ஷனுங்கிற பேரில் வரும். இன்னைக்கு எங்கேயும் நீங்கள் வேலை பார்த்ததுக்கு உங்களுக்கு பின்னாடி பணம் வராது. ஸோ அப்போ நீங்கள் ஆக்டிவ் இன்கத்தில் இருக்கீங்களா? நீங்கள் பண்ணுற ஆக்டிவ் இன்கம் மூலிமா உங்களுக்கு பின்னாடி பேசிவ் இன்கம் வருமானு பாருங்கள். நான் சொல்கிற வாய்ப்பில் பேசிவ் இன்கம் இருக்குது. நான் ஒரு 13 வருஷமாக, இப்போ 14 நடக்குது, நான் உழைச்சதுக்கு. இதுக்கப்புறம் நான் பெருசாக உழைப்பு இல்லைனாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணாலும் எனக்கு பேசிவ் இன்கம் நிறையா வருது. ஸோ இதுக்கு தான் சொல்கிறது, மார்க்கெட்டில் தான் இது எல்லாமே இருக்குது. இந்த பஞ்சபூதங்களுக்கு இடையில தான் அதுவும் இருக்குது. ஸோ நம்ம எது சூஸ் பண்ணுறோம், அந்த சூஸ் பண்ணுறதுல நம்ம ஆக்டிவாக ஒர்க் பண்ணி பின்னாடி எதாவது பேசிவ் இன்கம் வருமா, இது ரொம்ப
நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் ஃபேமிலி ஆயிடுச்சு, மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தைங்க ஆயிடுச்சு. எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உங்கள் கடன் அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா? அதை விட இப்போ அதிகமாயிருச்சு. இன்றைக்கெல்லாம் வந்து நாங்களாம் ஒரு காலத்தில் கடன் வாங்கும்போது ஒரு பர்சன் எங்களை பார்ப்பாங்க, வேல்யூ பண்ணணும், அவங்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் அவங்கக்கிட்ட கூனி குறுகி கும்பிடு போட்டு ஐயா காசு கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும், அந்த ஊரில் இருக்கணும். அப்படி தான் நாங்களாம் காசு வாங்கி வந்தோம். அதுலேயே ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் வந்து நம்மளை சுற்றி ஒரு பெரிய ட்ராப் இருக்குது. யார் என்னன்னு பணம் கொடுக்குறவங்க யாருன்னு தெரியாது, வாங்குறவங்க யாருன்னு தெரியாது. மொபைல்லேயே அப்ளிகேஷன் வந்துருச்சு. கிரெடிட் கார்டு, பேங்க் லோன், பர்சனல் லோன். நீங்கள் எந்த பொருள் வாங்க போனாலும் அந்த இடத்துல ஒரு 10 பேர் உட்காந்துக்கிறான் உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு. ஏன்னா அந்த ஃபைனான்ஸ் தொழிலில் நிறையா வருமானம் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிறையா பேர் கார்ப்பரேட்ஸு, பேங்க்ஸு எல்லாம் அந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸு எல்லாம் அப்படி போய் உட்காந்துக்கிறாங்க. நான் அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம வாங்குறதுனால அவங்க கொடுக்குறாங்க, சரியா? ஆனால் அவங்களுக்கு நம்ம தான் போய் சிக்கணுமா? இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக பணம் கிடைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? கிரெடிட் கார்டு. எத்தனை கிரெடிட் கார்டு தம்பி வச்சுக்கிறீங்க? ஒரு 5 கிரெடிட் கார்டு. 5 பாருங்கள், எங்கிட்ட நிறையா வருமானம் வருது, ஒரு கிரெடிட் கார்டு கூட கிடையாது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை முடிச்சுட்டு இனிமேல் வாங்க வேணாம்னு நினைப்பீங்க. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, எப்படி வந்து எக்ஸ்ட்ரா வருமானம் சம்பாதிக்கிறது. நான் இப்போ சம்பாதிக்கிற பணம் எனக்கு பத்த மாட்டேங்குது, நிறைய தேவைகள் ஆயிடுச்சு, நிறையா கடன் ஆயிடுச்சு, நிறையா கமிட்மெண்ட்டு, வர்ற பணம் எங்கே வருது எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் லைஃப்பில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டைமில் 90லேருந்து 95% மக்கள் இருப்பாங்க. எக்ஸாக்டாக நானும் அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கேன். ஸோ அது என்னாலையும் புரிஞ்சிக்க முடியும், ஏன்னா நம்ம அந்த பாதையை தான் கடந்து வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி நான் இருக்கிறது வேர்ல்டில் டாப் 1%னுடைய மாத வருமானம் எவ்வளோன்னு நீங்கள் கூகுளில் கேட்டிங்கன்னா சொல்லிடு, சரியா? அந்த டாப் 1%ல் நான் இன்றைக்கி இருக்கேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி தான் நானும் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடியெல்லாம் வந்துட்டு நிறையா உழைப்பு இருக்குது, நிறையா கஷ்டம் இருக்குது, சரியான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். ஏன்னா எல்லாருமே உழைக்கிறோம், எங்கே உழைக்கிறேங்கிறது தான் மேட்ரு. ஸோ அந்த வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நான் நிறையா கற்றுக்கிட்டேன், நிறையா நான் என்னை மாற்றிக்கிட்டேன். திரும்ப நான் ஒரு 10லேருந்து 15 மணி நேரம் உழைக்கிறோம். இந்த மாதிரி நான் ஒய்ஃபு எல்லாம் உழைச்சி இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் மேலே வந்திருக்கோம். நிறைய திறமைகளை வளர்த்திருக்கோம். அந்த தொழிலுக்கு தேவையான அடிப்படையான திறமைகள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை கற்றுக்கிட்டு அதை திரும்ப பண்ணி ஸ்கில்ஸை வந்துட்டு மாஸ்டர் பண்ணி இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒரு சாதாரண எப்பவுமே பாட்டம் ஆஃப் தி பிரமிடில் இந்த கீழே இருக்கிற மக்களை நம்ம மேலே வந்து கொண்டு வரதுக்கு நமக்கு என்னென்ன தெரியுமோ, நம்ம என்னெல்லாம் பண்ணமோ, என்ன மனநிலை, உடல்நிலை, பொருளாதார நிலை, அதெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த சேனலே ஆரம்பித்து பண்ணுறோம், சரியா? ஸோ இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நான் பேசி முடிக்கும்போது இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு இந்த லிங்க்கை வந்துட்டு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வைக்கிறதுக்கு வற்புறுத்து, சரியா? சரி, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். நானாக பேசிகிட்டு இருக்கிறத விட யாராவது ஒருத்தர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை புரிய வைக்கலாம். இன்றைக்கே எல்லா விஷயத்தையும் புரிய வைக்க முடியாதுன்னா முடியாது. ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் கற்றுக்கலாம். உங்கள் பிரச்சனைகளுக்கு நிறையா தீர்வு வந்துட்டு இதில் கிடைக்கும், சரியா? சரி, சொல்லுங்கள் தம்பி, உங்கள் பேர் என்ன? என் பேர் சத்தியமூர்த்திங்கண்ணா. நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன். இப்போ என்ன வயசு? எனக்கு வந்து இப்போ 34 ஆக போகுது. 34. நீங்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது என்ன வயசு? நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் இப்போ டிரைவராக இருக்கேன். எவ்வளோ ஒரு மாதம் சம்பாதிக்கிறீங்க? மாதம் ஒரு இப்போ வந்து 28 ரூபா. சரி, சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வருமானம் என்ன? அப்போ என்ன வேலை முத ஆரம்பிச்சிங்க?
டெய்லரிங் வேலைக்கு போனேன். டெய்லர் பண்ணீங்க, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கற்றுக்கிட்டு தான் பண்ணேன். ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது அப்படியே கற்றுக்கிட்டு அப்படியே டெய்லர் ஆனீங்க. எவ்வளோ நாள் கற்றுக்கிட்டீங்க? அது எப்படி ஒரு 1 year இருக்காரு. 1 year. நல்லா கவனிச்சுக்கிங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டெய்லரிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில்லு, டிரைவிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில்லு. ஒரு ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்காம அதை திரும்ப திரும்ப பண்ணாமல் நீங்கள் அதை மாஸ்டர் பண்ண முடியாது. 10,000 hours ஈக்குவல் டு மாஸ்டர். அதாவது டெய்லர் பண்ணாலும் சரி, டிரைவிங் பண்ணாலும் சரி, சமையல் பண்ணாலும் சரி, புரோட்டா மாஸ்டர்னு சொல்கிறோம், எது நீங்கள் பண்ணாலும் அதில் 10,000 மணி நேரம் உழைப்பு போட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணினா தான் அதை மாஸ்டர் பண்ண முடியும். அதை மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த தொழிலில் அதில் வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்கில்லில் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். சரியா? சரி, டெய்லர் தொழில் எவ்வளோ நாள் பண்ணீங்க? அது ஒரு 2-3 வருஷம் கற்றுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறமேட்டுக்கு வந்து அதில் ஒன்றும் பெருசாக வருமானம் வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வண்டி ஓட்டுறது கற்றுக்கிறதுலாம். சரி, எவ்வளோ பெருசாக வருமானம்னா எவ்வளோ வந்துச்சு? ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா 300-400 ரூபாய்க்கு தான். சரி, அப்போ உங்களுக்கு என்ன வயசு? அப்போது எனக்கு ஒரு 17 வயசு. 300-400 ரூபா பணம் கிடைக்கணும்னா நீங்கள் எவ்வளோ நேரம் தைக்கணும்? காலையிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் தைக்கணும். அப்படின்னா நம்ம மக்களுக்கு புரியாது. சரியா? மணிக்கணக்காக சொல்லணும். ஒரு 10 மணி நேரம், 15 மணி நேரம் அப்படி. காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? காலையில் ஒரு 9 மணிக்கு ஆரம்பிப்போம், நைட்டு ஒரு 8-9 மணி வரைக்கும். 9 மணி. காலையில் 9, நைட்டு 9னா 12 மணி நேரம் உழைப்பு. நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு என்ன தைச்சிங்க? ஷர்ட் தைச்சிங்க. பாருங்கள், டெய்லரிங் தொழிலாக இருந்தாலும் அடிப்படையாக செஞ்சோம்னா அதில் பெருசாக வருமானம் வராது. அதில் எது டிமாண்டு? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு சூட் தைக்கிறது. இப்போ லேடிஸாக இருக்கீங்க, ஒரு மாங்காய் தேங்காய் போடுறது, ஓரம் அடிக்கிறது, கொஞ்சம் நல்லா வந்து டிசைன்ஸ் கற்றுக்கிட்டு அதை வந்துட்டு பண்ணுறது, அந்த மாதிரி டிமாண்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஹையஸ்ட்டு கிடைக்கும். 12 மணி நேரம் உழைப்பு. ஆனால் அந்த 12 மணி நேரம் உழைப்பை நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் போடுறோம், எந்த வாய்ப்பில் போடுறோம், நான் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுறது தான். நம்ம போடுற உழைப்புக்கு எவ்வளோ பணம் அங்கேருந்து வருது, இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். யூஸ்வலான விஷயங்களில் நீங்கள் போனீங்கன்னா, இப்போ யூஸ்வலான விஷயங்கள்லாம் என்ன தெரியுமா? எல்லார் மைண்ட்லேயும் வரும். என்னென்னா, யூடியூப் சேனல். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம், ஒரு டெய்லர் தொழில் ஆரம்பிப்போம், ஒரு ஹோட்டல் கடை பண்ணுவோம், ஒரு டீ கடை பண்ணுவோம். இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒரு சில தொழில் பார்த்தா நிறையா பேர் பண்ணுவாங்க. பேக்கரி ஆரம்பிப்போம், டீ கடை, இந்த மாதிரி நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்கள் ஊரில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா உங்கள் கடை மட்டும் இருந்ததுன்னா 1000 பேரும் உங்கள் கஸ்டமர். மளிகை கடை, டீ கடை, டெய்லர் கடை, இதெல்லாம் பார்த்தா எல்லார் மைண்ட்லேயும் வரும், எல்லாரும் அதான் பண்ணுவாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு டீ கடைன்னு எடுத்தால் 1000 பேர் இருக்கிற ஊரில் குறைஞ்சபட்சம் ஒரு 10லிருந்து 50 டீ கடை ஆயிரும். அப்போ அந்த 1000 கஸ்டமரை அந்த 10 கடை 50 கடை டிவைட் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போ உங்கள் வருமானம் கீழே வந்துடும். ஸோ எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நம்ம வந்துட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா வருமானம் சம்பாதிக்கணும்னா மார்க்கெட்டில் அந்த தொழில், அந்த ஸ்கில்லு டிமாண்டில் இருக்கணும். அப்படி டிமாண்ட் இருந்தால் தான் உங்கள் வருமானம் அதிகம் இருக்கும். இப்போ இவர் டெய்லர் ட்ரை பண்ணார், 12 மணி நேரத்துக்கு 400 ரூபா தான் கிடைக்குது, அவ்வளோதான் கிடைக்கும். ஏன்னா நிறைய டெய்லர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி மனித உழைப்பு அதிகமாக யார் போடுறாங்களோ அவங்க மார்க்கெட்டில் டிமாண்டு. உதாரணத்துக்கு அயர்ன் பண்ணுறவங்க, டெய்லரும் இருக்காங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்க, எலக்ட்ரீஷியனு, ப்ளம்மரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா பயங்கர டிமாண்டு. ஏன்னா அது மாதிரி செய்கிறதுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆள் இல்லை. ஸோ அதனால தான் அவங்களாம் இன்றைக்கி பர் டே வந்து 1000 rupees 2000 rupees ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அதுவும் ஒரு ஸ்கில்லு. இப்போ எலக்ட்ரீஷியன் நம்ம ஈஸியாக சொல்லலாம், ஆனால் கனெக்ஷன் மாற்றி கொடுத்தா எல்லாம் போகிஞ்சிடும், நீங்களும் ஷாக் எடுத்து போக வேண்டியதான். ஸோ அதையும் லேர்ன் பண்ணணும், அதை 10,000 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னா அது லுக் அண்ட் கார்னர் எவரி இன் டீட்டெயில் தெரியும் போது நீங்கள் மாஸ்டராகவும் எக்ஸ்பர்ட்டாகவும் ஆக முடியும். சரி, அப்புறம் லைஃப் ஜேர்னி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் எனக்கு பத்தலைங்கிறதுனால நான் வந்து டிரைவிங் கற்றுக்கலான்னு சொல்லி. ஏன் பத்தலை? 12,000 ரூபா வருதா? ஏன்னா எனக்கு அது பத்தலைண்ணா. ஏன் பத்தலைன்னு மக்களுக்கு சொன்னா தான் புரியும்.
பத்தலைன்னா நான் பேச்சுலர் இருக்கும் போதே எனக்கு வந்து அந்த காசு வந்து எதுக்கும் கட்ட முடியல, எல்லாம் எதுக்கு வாங்க கட்ட முடியல? கடனுக்கு, வீட்டுக்கு. இப்போ கவனிங்க, கடன்னு ஒரு வார்த்தையை பற்றி சொல்கிறாரு. இந்த கடனை பற்றி நான் வருஷக்கணக்காக பேசி ஆகணும். ஏன்னா இவர் என்னென்னலாம் பாதையை சொல்கிறாரோ அந்த பாதையில் நீங்களும் இருக்கீங்க, நானும் இருந்து வந்திருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு கடன் கிடையாது, ஜீரோவில் நெல்லில் இருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்களாம் வெயிட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், ஓவர் நைட்டில் ஆக முடியாது, சரியா? பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் ஒரு ஸ்கில்லு. சிம்பிளாக இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் கடனை கட்டி முடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு தம்பு ரூல், பிரின்சிபிள், ஃபிலாசபி, ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே நிற்கிறது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணணும், கடன் வாங்கிறத நான் நிறுத்த போகிறேன். அடுத்த நிமிஷம் எனக்கு இப்படி ஆனாலும் நான் இனிமேல் கடன் வாங்க போகிறதில்ல அப்படின்னு என்றைக்கு நீங்கள் முடிவெடுத்து ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டு ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே நிற்கிறீங்களோ, அதை நீங்கள் லைஃப் டைம் கேரி பண்ணுறீங்களோ, அப்போ தான் நீங்கள் கடன்லேருந்து வெளியில் வர்றதை தடுக்க முடியும். கிரெடிட் கார்டு வந்துடும், அதை முடிப்பீங்க, இது வந்துடும். கிரெடிட் கார்டுங்கிறது 36% மேலே உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நீங்கள் நினைப்பீங்க கரெக்டாக பண்ணிடுவேன், கரெக்டாக நம்மெல்லாம் பண்ணிடலாம் நினைப்பீங்க, ஆனால் முடியாது. நான் நிறைய இன்டர்நேஷ்னல் யூரோப் போகிறேன், யூஎஸ் போகிறேன், நிறையா போகிறேன். சொல்கிறாங்க கிரெடிட் கார்டு வச்சுட்டா நல்லதுன்னு. நான் ஒரு பிரின்சிபல் ஃபிலாசபி செட் பண்ணிட்டேன், என்கிட்ட கிடையாது கிரெடிட் கார்டு. வாழ்க்கையில் எப்போ நீங்கள் ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே நிற்க பழகுறீங்களோ அப்போ தான் நீங்கள் ரியல் பணக்காரன் ஆக முடியும். ஏழையினுடைய மனநிலையில், ஏழையினுடைய செயலில் நம்ம ஒரு நாளும் பணக்காரன் ஆக முடியாது. ஆனால் நம்ம மைண்டு சொல்லும் பணக்காரன் ஆகணும், பணமாக சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், என் பரம்பரையை உயர்த்தணும். செயல் பூரா பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். பாருங்க, கிரெடிட் கார்டு வேற, பர்சனல் லோன் இருக்கா? இந்த மொபைல் எல்லாம் வருமே லோன் வாங்கிக்கிங்கன்னு, அது வாங்கி கட்டிட்டேன் நான் நிறையா. மொத்தத்தில் வந்து எப்போ நீ முடிவு பண்ணுறியோ கடன் இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு, அப்போ தான் உன்னுடைய இந்த கடன் இல்லா வாழ்க்கையிலிருந்து நம்ம வெளியே வரணும்னு நினச்சிட்டு இருக்கியா? நம்ம எல்லாருமே நினைப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாதை என்ன? இப்படி கடன் வாங்கிட்டே போயிட்டு இருக்கிற என்ன பண்ணணும்? நான் கடனை ஸ்டாப் பண்ணி அங்கே பாதாள குழி இருக்குன்னு நினச்சி அதை நிறுத்திட்டு இப்படி ஒடியாந்து நின்றுப்போம், சரியா? ஸோ கடன் ஆயிடுச்சு, கமிட்மெண்ட் ஆயிடுச்சு, இப்போ ஒன்றும் வருமானம் இல்லை, கரெக்டா? இதுக்காக தான் நம்மக்கிட்ட வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வருமானம் வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க, கரெக்டா? ஏன் இந்த வேலையை சூஸ் பண்ணீங்க, இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணீங்க? எனக்கு மற்ற வேலையை விட இதில் ஒரு ஆனஸ்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் உண்மையாக சம்பாதிப்போம், நம்ம நேர்மையாக இதில் வாங்க போகிறோங்கிற ஒரு சரி. அது வந்து நம்ம பிஸ்னஸினுடைய நேச்சரை வந்து அவருக்கு ஏதோ பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் இப்போ எங்களை வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் எத்தனை வருஷமாக பார்க்குறீங்க? நான் ஒரு 8 வருஷமாக எங்களை பார்க்குறாரு. 8 வருஷத்தில் எங்களுடைய வளர்ச்சி என்ன, நாங்கள் என்ன பண்ணுறோம், இவருக்கு என்ன சொல்கிறோம், வாக் பை டாக் இருக்கா, உண்மையாக இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அவர் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், நீங்கள் என்ன மென்டார் பண்ணுங்கள், நான் வேலை செய்கிறேன், எனக்கு இந்த வருமானம் பத்தலை, கடன்லேருந்து வெளியில் வரணும், எக்ஸ்ட்ரா நான் சம்பாதிக்கணும், இந்த மாதிரிலாம் வந்திருக்கார், சரியா? இன்றைக்கி என்ன வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஜூலை மாதம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவர் நம்ம கூட தான் இருக்க போகிறாரு. நம்ம இன்னும் இவருடைய வளர்ச்சி என்னங்கிறது 1 வருஷம் 2 வருஷம் கழித்து நம்ம மறுபடியும் வீடியோ போடுவோம். ஸோ நீங்கள் எங்கள் கூடவே இருங்க. இன்றைக்கி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ 1ஆவோ அல்லது 2 வீடியோவாவோ, அந்த லென்த்தை பொறுத்து 3 வீடியோவாவோ நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி கூட வரும். நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் ஒரு நோட்ஸ் எடுங்க. எப்போவுமே யார் ஜெயிப்பா தெரியுமா? பேப்பர், பேனா, பர்சன். நான் வந்து உருப்படணும்னு நினைக்கிறேன், கடல்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், உழைக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு நல்ல வாய்ப்பு வேணும், நான் கற்றுக்க தயார், சொல்லி கொடுக்குறத நான் கற்றுக்கிட்டு பண்ண தயார், எனக்குள்ளே நான் கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வரேன், எனக்கு வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வெளியே வந்துட்டு ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணணும், என் ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். எடுத்தோன்னு நீங்கள் எங்களை நம்பணுன்னு கிடையாது, கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனல் மூலிமா எப்போ உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகுதோ அப்போ எங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, சரியா? வாழ்த்துக்கள்.